வங்கியின் ஏடிஎம் சேவையை பயன்படுத்தி 32 லட்சம் வாடிக்கையாளர் விவரங்கள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். டெபிட் கார்டுகளின் அறிமுகத்தால் வாடிக்கையாளர்கள் பணத்தை கையாளும் முறை எளிதானது. அதேபோல் இணையதள பண வர்த்தகமும் பண பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தி அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. இதில் பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் வாடிக்கையாளர்களின் கவனக்குறைவை பயன்படுத்தி சைபர் கிரைம் கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாரத ஸ்டேட் வங்கி 6 லட்சம் டெபிட் கார்டுகளை தடை செய்துள்ளது. வங்கியின் ஏடிஎம் சேவையை பயன்படுத்தி வாடிக்கையாளர் விவரங்கள் திருடப்பட்டுள்ளதை அடுத்து இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக SBI தெரிவித்துள்ளது. இது இந்திய வங்கித்துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். SBI ATM மையங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு சில தனியார் நிறுவனங்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பயன்படுத்திக் கொண்ட சிலர் ரகசிய மென்பொருள் மூலமாக ஊடுருவி வங்கியின் பயனாளர் தொடர்பான ATM விவரங்களை திருடி உள்ளதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. நம்ம ATM மிஷினுக்குள்ள போன உடனே அது முதல்ல பார்க்க வேண்டியது இந்த கார்டுனுடைய சொருகக்கூடிய இடத்துல ஏதாவது ஸ்கிம்மர் மெஷின் இல்லாமல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ப்ரொட்ரூடாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வெளியில் நீட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்லாட்டில். ஒரு தடவை முதல்ல பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்கிம்மர் மிஷின் மாதிரி இருந்ததுன்னா அந்த கார்டை உள்ளே சொருகாதீங்க. உடனே அங்கே பக்கத்தில் எந்த நம்பருக்கு தகவல் கொடுக்கணுன்ட்டு அங்கே நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. அந்த மிஷினில் அந்த அலுவலகத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்துருங்க. டெபிட் கார்டு தடை செய்யப்பட்ட வாடிக்கையாளர்கள் உடனடியாக அருகாமையில் உள்ள SBI அலுவலகம் அல்லது இலவச டோல் ஃப்ரீ அழைப்பு எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுக்கான புதிய டெபிட் கார்டை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இதேபோல் 32 லட்சம் வாடிக்கையாளர்களின் விவரங்கள் திருடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ATM கார்டுகளை பயன்படுத்துபவர்கள் அடிக்கடி அதன் ரகசிய எண்ணை மாற்ற வேண்டும் என்ற எளிய நடைமுறையை பயன்படுத்தாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக வங்கிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிக்கையின்படி இந்தியாவில் 60 கோடி டெபிட் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக தெரிகிறது. எனவே இச்செய்தி இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் பாதி பேரின் வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருக்கிறது. இதை அனைவருமே அவங்களுடைய டெபிட் கார்டை ATMல எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் அந்த பின்னை மாற்றின்றது பெட்டராக இருக்கும். ஏதாவது வைரஸ் அட்டாக் இருக்காது. சில வங்கிகள் இனிமேல் அதில் ஏதாவது சீரியஸ் அட்டாக் இருந்ததுன்னா அவங்களே சொல்லுவாங்க, கார்டை மாற்றணுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிற நம்பர்லேயோ அவங்க சொல்கிற பிரான்ச்லேயோ போய் அதுக்கு கொண்ட என்ன செய்யணுன்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிக்கிறது நல்லது.